ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக்கோ பிளஸ் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1.5 டன்ல 3 ஸ்டார் ஏசிலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் எதுக்கு சூஸ் பண்ணுவாங்கன்னா பட்ஜெட் வைஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 3 ஸ்டார் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் அதிகமாக இருக்குன்னா 5 ஸ்டார் ஏசி போங்க. ஸோ நம்ம ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஏசி, அதுக்கப்புறம் 1 டன் ஏசி, அப்புறம் 2 டன் ஏசி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்துக்குமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலியமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி பார்த்துலாம். இந்த ஆப்பில் நீங்கள் எவ்ரி டைம் மொபைல் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மா கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இந்த கேஷ்பேக் வச்சு நீங்க நெக்ஸ்ட் டைம் மொபைல் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் கேஷ்பேக் அமௌண்ட் மைனஸ் ஆயிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணாலே வந்து போதும். ஸோ இந்த ஆப்ல கன்ஃபார்மாவே கேஷ்பேக் கிடைக்குது. ஸோ நானுமே யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க வீடியோ போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைக்கினுடைய 2026 மாடல் 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி தான். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 37,490க்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனுடைய ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கேன். ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் ஏசி. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க அண்ட் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்க கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வாரண்ட்டி கொடுப்போம் அப்படின்றத. ஸோ நமக்கு ISER ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4.40 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டைக்கின்ல ஒரு நல்ல ஏர் கூலர், அதாவது ஏசி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பட் ப்ரைஸ் வைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ அப்படியே ஒன் பை ஒன்னாக நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஒரு பிராண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் நீங்கள் எப்பயுமே ஒரு ஏசி பை பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ISER ரேட்டிங்கு, அதுக்கப்புறம் வாரண்ட்டி கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே மெயின். அதில் இப்போ இந்த ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 இயர் வந்து ஃபுல் கம்ப்ளீட் ப்ராடக்ட் வாரண்ட்டியும், 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி வாரண்ட்டி, 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிசிபி வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது தராங்க. அதே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஏசிக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க, 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்ட்டி. ஸோ ஓவராலாக இதனுடைய ப்ரைஸ் வந்து 37,490க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரைஸ் எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார்னுடைய 2026 மாடல். இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி தான். நமக்கு இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36,490க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா டைக்கின்னு, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வைஃபை தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வைஃபையா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏசியில் எக்ஸ்ட்ரா ஒரு 2,500 வந்து ஆட் ஆகும். ஸோ வைஃபை இருக்கிறதுனால உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே வைஃபை கனெக்ட் பண்ணி ஏசியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா 2,500 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் ஆகும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வைஃபைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கூலிங்கில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 60 மந்த் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. 100% காப்பர் கண்டென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 1.5 டன் ஏசி வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 150 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ரூம் சைஸு ஸோ கூலிங் கெப்பாசிட்டி நல்லா தாங்கும். ஸோ இதே நீங்கள் வந்து உங்களுடைய ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னா ஸோ அதெல்லாம் 1 டன்னில் வாங்கிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 1.5 டனுக்கும் 120 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ இதனுடைய வாரண்டின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 60 மந்த்ஸ்க்கான வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டாஸில் 2026 மாடல் 1.5 டன் 3 ஸ்டார் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி. இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வைஃபை தான், வைஃபை வந்து கிடையாது. அதனால தான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ 33,990 ருபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னுமே கார்டு ஆஃபர் அந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஏசியை இன்னும் கம்மி ப்ரைஸ்லேயே வாங்கிக்க முடியும். இதனுடைய ISER ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4.30 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2026ல் ISER ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க ISER ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய ஏசியாக வந்து பார்த்து பை பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் லேட்டஸ்ட்டாக ISER ரேட்டிங் இருக்கிற ஏசிஸை லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இந்த ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 4 மோடு இருக்குது. கூல், ட்ரை, ஃபேன், ஸ்லீப் அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 மோடு. அது இல்லாத ஃபீச்சர்ஸுமே தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாங் ஏர் ஃப்ளோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹிடன் LED டிஸ்பிளே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நைட் டைமில் தூங்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஏசியினுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் வராது. 5 கம்ஃபர்டபுள் மோடு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்வெர்டர், கம்ப்ரஸர், அதுக்கப்புறம் காப்பர் 100% காப்பர் கண்டென்சர் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியினுடைய ப்ராடக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு கரண்ட்டாக இந்த ப்ரைஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் வாரண்டியுமே நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. இந்த ஏசிக்கான வாரண்ட்டி நமக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா
1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வாரண்டி கொடுத்துட்றாங்க அண்ட் 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டி கொடுக்குறாங்க. பிசிபிக்குன்னு நமக்கு வந்து தனியாக வாரண்டிலாம் கொடுக்கறதில்ல. ஸோ அதனால் ஒரு பிராண்டுக்கும் வாரண்டி மாறுது. அதை தான் நம்ம ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாய்டில் 2026 மாடல் 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி. இந்த மாடலில் என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்தீங்கன்னா வைஃபையோட வந்து பார்த்தீங்கன்னா வருது. இது வரைக்கும் நான் ப்ரீவியஸாக சொன்ன 3 மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வைஃபை. இது வந்து பார்த்தீங்கன்னா வைஃபையோட வருது. இதுலேயும் நான் வைஃபை இருக்குது. பட் ஆனால் இந்த செக்மெண்ட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபையோட வருதுன்றதுனால ஸோ நான் வைஃபை இன்க்ளூடடாகவே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுக்குறாங்க அண்ட் 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் வாரண்டி கொடுக்குறாங்க. 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காம்போனன்ட் வாரண்டியாக கொடுக்குறாங்க. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6-in-1 கன்வெர்ட்டபிள்ன்றதுனால 6 மோடு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை ஃபெசிலிட்டி இருக்குன்றதுனால உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸா கூகுள் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உங்களுடைய ஃபோன் மூலியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏசினுடைய டெம்பரேச்சர் அண்ட் ஆன் ஆஃப் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நமக்கு வந்து ஐஸ் கிளீனிங் கொடுத்துருக்காங்க அண்ட் டர்போ கூலிங் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஹிடன் எல்இடி டிஸ்பிளே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஃபில்டர் இண்டிகேஷன்ஸு. ஸோ ஃபில்டர் வந்து இண்டிகேஷன் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. 100% வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கண்டென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு அதாவது வைஃபை இல்லை ஏசி பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ வித் வைஃபை எல்லா ஃபெசிலிட்டியோட நான் பார்க்குறேன் இந்த ஏசி அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்னுமே கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் இன்னுமே கம்மியாகும். அண்ட் வாரண்டின்னு வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கம்ப்ரஸர் வாரண்டி கொடுக்குறாங்க. அதாவது கம்ப்ளீட்டாக இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டியும் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் வாரண்டி அண்ட் 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ சில இடத்துல இந்த 5 இயர்ஸ் வாரண்டி தரமாட்டாங்க. அதனால் மெயினாக நீங்கள் இதுன்னு இல்லை எந்த பிராண்ட் இது வாங்குறதா இருந்தாலும் ஸோ எவ்வளோ வாரண்டி தராங்க அண்ட் நியர்பையில் வாரண்டி சென்டர் இருக்கா அப்படின்றதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல்னுடைய 2026 மாடல் 1.5 டன் 3 ஸ்டார் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி. இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32,240 ருபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் வைஃபை. ஸோ இந்த 5 செக்மெண்ட் வந்து சொல்லியிருப்பேன், அதாவது 5 ஏசி சொல்லியிருப்பேன். ஸோ 5 ஏசியில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை ஏசி. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வைஃபை. ஸோ அதனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வாரண்டின்னு வரும்போது நமக்கு வந்து 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வாரண்டி அண்ட் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. பிசிபி காம்போனன்ட் அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித வாரண்ட்டியும் கிடையாது. ஸோ அதை பற்றி அவங்க மென்ஷனும் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 6th சென்ஸ் ஏஐ கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ரூமுக்கு டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்ட்ரோல் ஆகிக்கும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பிஎல்டிசி ஃபேன், ஹெச்டி ஃபில்ட்ரு, டர்போ கூலிங் கொடுத்துருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பவர் கன்சப்ஷன் ஆகும். ஸோ ஸ்டெபிளைசர் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டெபிளைசர் எது வாங்கினா பெட்டராக இருக்கும் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுருக்கேன், அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதனுடைய ISER ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4.33 வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 30,000 பட்ஜெட்டில் நான் ஒரு ஏசி பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும். அண்டு இப்போ நான் சொன்ன எல்லா பிராண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் உங்கள் நியர்பை ஏரியாவில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு எந்த பிராண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, எதில் எவ்வளோ கூலிங் கெப்பாசிட்டி கிடைக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து இருந்திருப்பீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும், எந்த ஏசி வாங்கினா நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் இதை தவிர்த்து நான் என்னதான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே சொன்னாலும் நீங்கள் ஒரு தடவை ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஏன்னா நீங்கள் வாங்குற ப்ராடக்ட்டுக்கு எந்த விதத்துலையும் நம்ம சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்காது. ஸோ நீங்கள் ஒரு தடவை அந்த டைமில் செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி இந்த வாரண்டி தராங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் கூட ஆகலாம். அதனால நீங்க பிஃபோர் பர்ச்சேசிங் ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை எல்லாத்தையுமே கரெக்டா செக் பண்ணிக்கலாம். நான் வீடியோல சொன்னதுக்கு ப்ரைஸும் ஸோ எல்லாத்தையுமே சரி எல்லாமே நீங்க ஒரு தடவை கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்க. ப்ராடக்டான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஸோ அது மூலியமா செக் பண்ணி பாத்துங்க. நியர்பைல லோக்கல் ஸ்டோர்ல கிடைச்சாலும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த எஃபர்ட்டுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பாக்குறேன்.